ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் இந்த கோலம் போட்டிருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சிறப்பானது. அதுலேயும் ஆடி வெள்ளி அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஆடி வெள்ளி அப்படின்னாலே அம்மன் கோயில்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். முதல்ல நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் நாளே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செஞ்சுருங்க. சுத்தம் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு அழகாக சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், வெல்லம் போட்டது எது வேணாலும் செஞ்சு வச்சு படைக்கலாம் அம்மனுக்கு. சக்கரை பொங்கலோ இல்லைன்னா பால் பாயசம் எது வேணாலும் செஞ்சு வச்சு படைக்கலாம். நம்மளோட விருப்பம்தான் அது. நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்துக்கு முன்னாடியே என்னோடய பூஜைகளை முடிச்சுடுவேன். இந்த மாதிரி விசேஷ நாட்களில், அதாவது ஆடி வெள்ளி, தை வெள்ளி, இந்த மாதிரி நாட்களில் ராகு காலத்தில் விளக்கு போடுவேன். விளக்கு போடுறது, ராகு காலத்தில் விளக்கு போடுறதுங்கிறது துர்க்கைக்கு போடுவாங்க. துர்க்கையை நினச்சி ராகு காலத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது. ஒரு நெய் தீபம் ஏற்றி விளக்கு போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு போய் போடுறவங்களும் போடலாம். இல்லையா நம்மளால் முடியல அப்படின்னா வீட்லேயே ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி விளக்கு போடுங்க. நினச்சது நடக்கும் உங்களுக்கு. நாளைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். சிவனுடைய அருளும் அம்மனுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடியதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை விட சிறப்பு வாய்ந்தது நாளைக்கு பிரதோஷமும் ஆடி வெள்ளியும் இணைந்து வர்றது. அதனால் நீங்கள் பிரதோஷத்தையும் பிரதோஷ வேலையிலையும் விளக்கேற்றலாம். 4:30 விளக்கேற்றினீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் சிவனை நினச்சி நீங்கள் 4:30 விளக்கேற்றுனீங்க அப்படின்னாக்கா பிற தோஷங்கள் எல்லாமே நீக்கக்கூடியது பிரதோஷம். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் விளக்கேற்றுங்க. எல்லா தோஷங்களும் நீங்கி சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம் அந்த நேரம். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு இது மாதிரி 4:30 விளக்கேற்றுங்க. இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. இந்த 5 வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் அம்மனை நினச்சி விளக்கு போட்டிங்க அப்படின்னாக்கா அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த 5 வெள்ளிக்கிழமையுமே நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சு படைக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன வச்சு படைக்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.